இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செய்யாத தப்ப நீதான் செஞ்சேன்னு ஒத்துக்க சொன்னா எப்படி ஒத்துப்பாரு? உங்களுக்கு வேண்டிய பதில் வரலனா உங்க இஷ்டத்துக்கு போட்டு அடிப்பீங்களா? அத விசாரிக்கிறதுக்காக தானே கோர்ட் இருக்கு. இன்னும் கோர்ட்ல ஹியரிங்கே வரலையே. அப்புறம் எப்படி நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாம்? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? உங்களை இப்படி விசாரிக்க சொல்லி ஆர்டர் போட்ட அந்த மேல் அதிகாரி யாரு? அத முதல்ல சொல்லுங்க. இப்பவே நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தானே விசாரிச்சீங்க. அப்ப சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் ஐஜிக்கு கால் பண்ணவா? மேடம், அதெல்லாம் வேணாம் மேடம். யாரும் எனக்கு ஆர்டர்லாம் போடல மேடம். நானே தான் செல்ஃபா விசாரிச்சேன். அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? இதெல்லாம் கண்டிப்பா ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சு பண்ண மாதிரி தான் தெரியுது. அக்கா, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா. விடு சிவா, இவரு வெறும் அம்புதான். ஆனா இந்த வேலையை பண்ணது வேற ஒருத்தன். என்ன பாக்குறீங்க? உங்களை இப்படி பண்ண சொன்னது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன போன் பண்ணி என் சித்தப்பாவை இப்படி அடிக்க சொல்லி மிரட்டினாங்களா? அடிக்க மட்டும்தான் சொன்னாங்களா இல்ல? மேடம், இல்ல மேடம். அது அத பண்ண பிரச்சனை பெருசாகும். நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க அப்படி பண்ணல. இல்லனா அதையும் தயங்காம பண்ணிருப்பீங்கல்ல. நீங்க யாருக்கு பயந்து இப்படி செஞ்சீங்களோ அவங்க கிட்ட சொல்லி வைங்க. இந்த இந்திராணி பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. நான் நினைச்சா இந்த கேஸ இன்னும் 1 மணி நேரத்துல எதுவுமே இல்லாம முடிச்சு என் சித்தப்பாவை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் உங்க கையாலேயே வந்து லாக்கப்ப திறந்து விடுவீங்க. அப்ப உங்களை ஏவி விட்ட அந்த ஆளு என்ன பண்ணுவான்? ஆனா நான் ஒன்னும் உங்களை மாதிரி என்னோட இன்ஃப்ளூயன்ஸ தப்பா யூஸ் பண்றவ கிடையாது. நான் அப்படி பண்ணனா கடைசி வரைக்கும் உங்களால இந்த கொலைய யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே சட்டப்படி முறையா நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். ஆனா எல்லா நேரத்திலயும் நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன். சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா அதை தூக்கி வீசுவீங்களா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு இந்த ஸ்டேஷன் இங்கதான் இருக்கும். ஆனா நீங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. மேடம், அது